ஹலோ everyone, I'm Naveen. Welcome to Navajan. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்னியா 2 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு நீங்க ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்னியா 1 ஓட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிள் இருந்துச்சு, பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவைலபிளா இல்லை. நான் என்னோட டிவில தான் பார்த்தேன். ஸோ செம்ம ஃபன்னான ஒரு மான்ஸ்டர் காமெடி ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்க. ஸோ ப்ரீவியஸ் படத்துல வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் வந்து அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த மேவிஸோட லவ் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா வந்துட்டு இப்போ இந்த படத்துல வந்து நம்ம ட்ராக் மெயின் கேரக்டருக்கு வந்துட்டு அவர் பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஜானியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா. கடைசியில் வந்து குழந்தையும் பிறந்தாலும் குழந்தை பேர் வந்து பையன் பேர் வந்துட்டு டெனிஷ்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த டெனிஷ் வந்து ஒரு வேம்பயருக்கும் ஒரு மனுஷனுக்கும் பிறந்த ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டிராகுலா அந்த கான்செப்ட்ல பிறந்த என்ன சொல்றது குழந்தை. ஸோ அந்த ஃபேங்க் அந்த பல்லு வரணும்ல. ஸோ அந்த பல்லு வந்து வேம்பயர்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து ட்ராக் வந்து ஒரு ஆசை தானே, இந்த பையன் வந்து என்னோட வேம்பாய கிராண்ட்சன். அவ பொண்ணு சொல்லுவா, இல்ல என் பையன் வந்துட்டு வேம்பாயனும் வாழலாம் ஆசை இல்லை, அவளுக்கு வந்து அந்த ஹியூமன் லைஃப் பிடிச்சிருக்கும். ஓகேவா. ஸோ போனோம் இவன் இருக்கால டேனிஷ், அவன் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு அவன் ஊர்லயே செட்டில் ஆயிடும் அந்த மாதிரி போய் பார்க்க போவா. ஸோ நம்ம ட்ராக் வந்துட்டு பிளான் பண்ணி என்னோட பேரன் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ராக்குலா மாத்தணும்னு சொல்லிட்டு போய் ட்ரைனிங்லாம் பண்ண போவாங்க. சரிங்க. அது ரொம்ப ஃபன்னா இருக்கும், ஃபன்னா எடுத்துருவாங்க. அப்பதான் தெரிஞ்சு இந்த வேம்பயர் நம்ம ட்ராக்குக்கு வந்துட்டு அந்த உருவம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகே. ஒரு கட்டத்துல வந்து நரியா மாறும், பாம்பா மாறும், எலியா மாறுவான் ட்ராக். ஓகேவா. அது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. சரிங்க. ரொம்ப நல்லா ஷேப் ஷிஃப்டிங் பண்ண முடியும் ட்ராக்குலர்னால. ஓகேவா. அது ரொம்ப நல்ல ஒரு டீடைலிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேரன் கேங்ஸ் டேனிஷ் வந்துட்டு மேலே தூக்கி போடுறதா இருக்கட்டும், மேலேருந்து உளுந்தாதான் வந்துட்டு பேட்டா மாற முடியும், வவ்வாலா மாற முடியும், அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும்ல, மாற முடியும்னு தூக்கி போடுறதா இருக்கும். அது ஃபன்னா இருக்கட்டும். ஒரு அம்மா ஸ்டேட்ல இருந்து இருக்கும்போது பையனுக்கு ஒரு ஆபத்து, அவங்க அப்பானாலே ஆபத்து, அது கோச்சுக்கிற போற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாசம் எமோஷனலா இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு அம்மா. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே மேவிஸ் வந்துட்டு முடிவு எடுத்துருவோம். அந்த மாதிரி கடைசியா ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இப்போ பையனுக்கு ஒரு வயசு பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அந்த படத்துல. சரிங்களா. அந்த மாதிரி தான் கான்செப்ட் போவோம். அதுக்கப்புறம் அதே கேரக்டர் தான் ரிப்பீட் ஆகுறாங்க. நம்ம ட்ராக்குக்கு வந்து நம்ம ஆடம்ஸ் லேண்ட்ல தான் வந்துட்டு வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதே காமெடி அதே எமோஷன் தான் இருக்கு. சரிங்களா. ஸோ அவங்க பண்ற அந்த ஃபன்னு தான் வந்துட்டு நம்ம ட்ராக் வந்துட்டு அந்த பேரனை வந்துட்டு ட்ரெயின் பண்றது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். சரிங்களா. ஒரு கட்டத்துல அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். இந்த என்ன சொல்றது, இந்த ஃப்ளஃபின்னு சொல்லிட்டு ஃப்ளஃபியா அந்த பச்சை கலரா ஒரு திங் ஒன்று இருக்கும். அதோட செம்ம சாட்டியா இருக்கும். ஸோ அதை ஏத்திட்டு போனோம். அந்த வேர் உல்ஃபா இருக்கட்டும், இன்வெஸ்பிள் மேன், அதுக்கப்புறம் வந்து மம்மி, பிராங்கின்ஸ்டைன் எல்லாத்தையும் வந்து ஒரு வண்டியில ஏத்திட்டு அந்த ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்துட்டு ரெடி ஆவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் கடைசியா அந்த பிளபின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்து நிற்கும் பச்சை கலரு. ஓகேவா. இந்த கொலன்னு இருக்குமே அதுன்ட்டு. ஸோ உன்னை ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு வண்டியை ரெடி பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அது செம்ம ஃபன்னா இருக்கும். ஓகேவா. ஸோ அங்கே ட்ரைனிங் சென்டருக்கு போய் அங்கே ஒரு சம்பவம் நடந்து திரும்ப வந்துட்டு அதுங்களோட வீட்டுக்கு அந்த ஹோட்டலுக்கே போறதுக்கு வந்துட்டு அவசரமா போவாங்க. ஓகேவா. வண்டி கெட்டு போயிடும், உடஞ்சி போயிடும், எப்படி போடுதுன்னு ஒரு ஸ்கூட்டரை வச்சுட்டு போடுறதா இருக்கட்டும். ஓகேவா. அதெல்லாம் உண்மையிலே செம்ம ஃபன்னா இருந்துச்சு, செம்ம சிறப்பு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து வரும் அதே மாதிரி தான், அதே டூரேஷன் தான், 1 hour 30 minutes கிட்ட மட்டும் தான். சரிங்களா. ஸோ செம்ம ஃபன்னா இருக்கும். சரிங்க. இந்த எமோஷன் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை புதுசா ஒரு கேரக்டர் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்ம டிராகுலாவோட அப்பா. ஓகேவா. நம்ம டிராகுலாவோட அப்பா மேவிஸோட தாத்தா. ஓகேவா. அதாவது நம்ம டேனிஷோட கொள்ளு தாத்தா. அவர் வந்துட்டு ஒரு பேட் வெம்பயர். ஓகேவா. வெம்பயர் பேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அவருக்குன்னு அந்த பேட் பெரிய பேட்டோட ஒரு படையே இருக்கும்னு வச்சுக்கலாமா. அவளுக்கு கூட்டம் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ அவருக்கு தெரியாத அவன் மனசங்களை தான் அவ பேத்தி வந்து மனசங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிறப்ப அங்கே ஒரு கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேனிஷ் ஒரு வழியா வந்துட்டு அவனுக்கு வந்து ஃப்ராங்க் வந்துடும். அவன் ஒரு வெம்பயரா மாறிடுவான். லைக் வந்து அவன் பேடா மாற முடியும். அப்புறம் வந்துட்டு 3 பேரும், அவங்க 3 பேர்ல 4 பேரும், நம்ம டெனிஷா இருக்கட்டும், ட்ரெக்குலாவா இருக்கட்டும், மேவிஸா இருக்கட்டும், அப்புறம் விளாட்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிராண்ட் ஃபாதர் நம்ம ட்ராக்கோட அப்பாவா இருக்கணும், 4 பேரும் சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த பெரிய பேட் கூட ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே செம்ம சினிமேட்டிக்கா இருக்குங்க, நல்ல மாசா இருக்கும். ஓகே. ஃபேமிலியோட ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா. கடைசியில வந்துட்டு நம்ம ஜானி இருக்கான அவன் சம்மந்தம் இல்லாம சண்டை போடுறதுக்கு வருவான். ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு மான்ஸ்டரும் ஹியூமனும் வந்துட்டு ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபன்னான மூவிங்க. மான்ஸ்டர் பயமுறுத்துற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. உங்க ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீப்பியோ, ரொம்ப டார்க் டோன்ல இருக்கும். பட் அதே கலர்ஃபுல்லா தான் இருக்கும். பட் வந்து இந்த படம் வந்து ஒன்னும் கலர்ஃபுல்லா இருந்துச்சு.
ஓகேவா, இன்னும் கலர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மேபி வந்துட்டு வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போயிட்டோன்னே நம்ம ஜானியோட ஊருக்கு போயிட்டோன்னு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிடுவா. இங்க பாரு இங்க தண்ணி வருது, ரொம்ப கலர் தண்ணியா இருக்கு, ஓ இங்க வாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்களா அந்த இதெல்லாம் அவ பண்ணுவா. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் டக்கு டக்குன்னு போயிடுச்சுங்க. அந்த லேக்னு அந்த மாதிரி இருக்காது. என்ன ரொம்ப டைலாக்ஸா இருக்கும், டைலாக்ஸ் தான் அந்த ஹியூமர் கன்வே பண்ணுவாங்கனால ரொம்ப டைலாக்ஸா இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க. இது வந்து உங்களுக்கு இது புரியலாம் கூட சப்டைட்டில் தட்டி பாருங்க. ஓகேவா, செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ அங்க அந்த வகையில் இந்த படமும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். பிகாஸ் வந்து அந்த பேர அந்த அந்த டெனிஷ்னு சொல்லிட்டு அந்த புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. பத்தாதுக்கு அவங்க அப்பா, அவங்க டிராக்கோட ஒரு அப்பா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், சரி செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கல மறக்காம பார்த்துட்டு அப்புறம் உங்க டாஸ் அண்ட் வியூஸ் ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஹாட் டிரான்ஸ்ஃபர் இந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா இதோட வீடியோ முடிக்கிறேன். சீ நெக்ஸ்ட் ஃபேமிலி. பாய்.